வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது வாழ்க்கை மலர்கள் பாடத்தில் நாளொரு நற்சிந்தனை மே 12 இறையோடு இணைந்த செயல் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய பாடத்தை நாம் சிந்திக்கலாம். இறையோடு இணைந்த செயல், தவம் செய்கிறோம், இறை உணர்கிறோம். அவ்வாறு நம்முடைய மன அலைச்சுழல் விரைவு வேகம் குறைந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் வாழ்த்து சொல்வதுதான் இறையோடு இணைந்த செயல் என்பதை குரு அவர்கள் நமக்கு விளக்குகிறார். நாம் வாழ்த்தும் போது முதலாவது நமது மனம் இறை உணர்வோடு, அதாவது அறிவின் இயக்கத்தின் நுண்ணிய பகுதியை அடைகிறது. அவ்வாறு நுண்ணிய பகுதியை அடையும் போது வாழ்க என்று சொல்லும் போதே குளிர்ச்சியாக நல்ல எண்ணத்தோடு சொல்லும் அந்த சொல் நம்மையே நாம் முதலில் குளிர்ச்சிப்படுத்திக் கொண்டு, நம்மையே நாம் முதலில் வாழ்த்திக் கொண்டு, அந்த அலையை எழும் அந்த அலையை நாம் யாருக்கு அனுப்புகிறோமோ அவர்களுக்கு உதவி செய்வதாக மட்டும் அல்லாமல் நமக்கே நாம் உதவி செய்வதாக அது அமைகிறது. அவ்வாறு வாழ்த்தி சிறிது காலத்தில் நாமே நம்மை வாழ்த்தும் அந்த வாழ்த்து நம்மை இறை உணர்வில் ஆழ்த்தி தற்செயலாக இருக்க முடியும். ஆக நாம் செய்யும் அத்தனையும் நற்செயலாக மாறும் என்பதாக அது அமையும். இவ்வாறு இறையோடு இணைந்த இந்த செயல் நாம் பல தடவை சொல்கிறீர்கள், 1000 தடவை சொல்கிறீர்கள், 1001வது தடவை நாம் சொல்வது அவர்களுக்கு பலன் தருவதாக இருந்தாலும் கூட, இந்த 1000 முறை நாம் வாழ்த்திய அந்த வாழ்த்தும் பலனையே தான் தருகிறது என்பதை நாம் பயன்பெறும் அவர்கள் மட்டும் அல்ல, நமக்கும் தான் அது பயன் அளிக்கிறது. அவ்வாறு அனைவருக்கும் பயன் அளிப்பதாக இருக்கக்கூடிய அந்த வாழ்த்தை நாம் வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். தவம் செய்த பிறகு இருக்கும் நேரத்தில் என்ன செய்வது என்று நாம் யோசனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு நூற்றுக்கணக்கான தெரிந்த அனைவரையும் ஒவ்வொருவராக நாம் வாழ்த்திக் கொண்டே இருந்தால் நமக்கு நேரமே பத்தாது என்பதாக அது அமையும். பல தடவை அவர்களை நாம் வாழ்த்தி வாழ்த்தி நன்மை செய்பவரை பின்னால் வாழ்த்தலாம், தீமை செய்பவரை முதலில் அந்த தீமையிலிருந்து விடுபடச் செய்து நல்லவராக மாற்றுவதுதான் நம்முடைய வாழ்த்தில் இறையோடு இணைந்த செயலில் முதலாவதாக அமையும். ஆக இந்த திருப்பத்தை கொண்டு வந்து விட்டால், அவரை நல்லவராக மாற்றிவிட்டால், அனைவருக்கும் நலம் பயப்பவராக மாற்றிவிட்டால், நமக்கு மட்டும் அல்ல அனைவருக்கும் பலன் ஏற்படுவதாக இருப்பதனாலே இந்த வாழ்த்துதல் மிகச்சிறந்த வாழ்த்துதலாக
இன்னல் புரிவோர் எதிரிகளாக இருப்போரையும் நாம் வாழ்த்துவதுதான் நமக்கு அவர்களை கருணையோடு வாழ்த்தி திருந்தச் செய்தால் அனைவருக்கும் நலம் பயப்பதாக அது அமையும் என்பதை நாம் கருத்தில் கொள்ளலாம். குணத்தை மாற்றி நன்மையை செய்பவருக்கு பயன் கொடுக்கும். ஆகவே நல்லவர்களை வாழ்த்தினால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறீர்கள், பொல்லாதவர்களை வாழ்த்தினால் 2 பலன் கிடைக்கிறது. தீமையை முதலில் விலக்கிக் கொள்கிறோம், அது மாத்திரம் இல்லை, அவனை வாழ்த்திக் கொண்டே இருக்க இருக்க அந்த தீமை போய் நன்மையாக அவர் மாறுவார், நன்மை அளிப்பவராக அவர் மாறுவார். அவ்வாறு மாற்றம் நாம் செய்து கொண்டே இருந்தால் இந்த வாழ்த்துதல் எங்கே புறப்படுகிறது என்று பார்க்கும்போது நம்மிலிருந்துதான் புறப்படுகிறது. ஆக நமக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்திவிட்டுத்தான் செல்கிறது. ஆக குரு அவர்கள் கூறும் இந்த இறையோடு இணைந்த செயலை இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கும் போது அலைத்தத்துவம் என்ற 5 அலைத்தத்துவத்தை குரு அவர்கள் கொடுத்திருப்பதை நாம் சிந்திக்கலாம். யாருக்கு அனுப்புகிறோமோ அவர்கள் மீது போய் மோதுகிறது. கருமையத்தில் மோதி பிரதிபலிக்கிறது, சிதறுகிறது, ஊடுருவுகிறது. திரும்பவும் மீண்டும் யார் அனுப்பினார்களோ அவர்களுக்கே வந்து மோதுகிறது. இரண்டிடையே ஊடாடுதல் என்று குறிப்பிடுகிறார். ஆக 5 அலைத்தத்துவத்தை நமக்கு குரு அவர்கள் கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். யாருக்கு அனுப்புகிறோமோ அவர்களுக்கு சென்று வாழ்க வளமுடன் என்று மோதுகிறது. அப்பொழுது பிரதிபலிப்பாக அனைத்து பக்கங்களிலும் வாழ்க வளமுடன் என்று ஜொலிக்கிறது. பிறகு அனைத்து பக்கங்களிலும் மோதிய வேகத்தில் சிதறி வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் குளுமை ஏற்படுத்துகிறது. இன்னும் அதையும் தாண்டி ஊடுருவிச் சென்று அனைவரையும் நலம் பெறச் செய்கிறது. மோதிய வேகத்தில் திரும்பி யார் அனுப்பினார்களோ அவர்களுக்கும் மோதி அவர்களுக்கும் இந்த அலை தத்துவ 5ஐயும் ஏற்படுத்தி இரண்டிடையே ஊடாடிக்கொண்டு செயலாக்கம் செய்வதாக இந்த வாழ்த்துதல் அமைந்திருப்பதால் மிக நுண்மையான நிலையில் நாம் தவ நிறைவில் வாழ்த்துதல் செய்யும்போது இறைவனை உணர்ந்த அந்த மன அலைச்சுழல் விரைவு வேகம் குறைந்த அந்த நிலையை இறையோடு இணைந்த செயலை நாம் செய்வதற்கு ஏற்றதாக இருப்பதனாலே இது இறை செயலாக மலரும். இந்த இறை செயல் அனைவரையும் இன்பம் பயக்கச் செய்யும் என்று கூறும் குருவினுடைய பாடத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடம் தந்த குருவுக்கும் இதுகாரம் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.